நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர். அவர் மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உலகம் முழுமையிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தேசம் தழுவிய அளவில் அதற்கான ஒரு கொள்கை திட்டம் வகுக்க வேண்டியிருக்கிறது. அவர் ஒரு நம்மாழ்வாருடைய கொள்கை மண் மலட்டுத்தன்மையாகிவிட்டது. மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது. உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கடு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்து கொடுத்த கொள்கையை நமது பாரத பிரதமர் அவர்களிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம். அந்த கொள்கைகளை பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு கொள்கை வடிவம் எடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவளம் தான். எனவே இந்த மலைவளத்தை பாதுகாக்க வேண்டும். மலையில் வாழக்கூடிய விலங்கினங்கள் விளைநிலங்களை நோக்கி மனிதர்களையே கொள்ளுகிறது, விவசாயிகளையும் கொள்ளுகிறது, உழவர் பெருமக்களுடைய உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது. எனவே விலங்குகள் தேவை, வனங்கள் தேவை, விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைவளத்தை பாதுகாத்து விவசாயிகளையும் உழவர்களையும் பாதுகாத்து அந்த விலங்கினங்கள் மனிதர்களை அழிப்பதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் நான் அவசியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தமிழ்நாட்டின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற பேரில் நிலங்களை மட்டுமல்ல, நிலங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்வழி பாதைகளையும் அபகரிப்பதற்கென்றே சட்டம் கொண்டு வந்து வகைப்பாடை மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள் எல்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும். தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல. தொழிலும் வளர வேண்டும், வேளாண்மையும் வளர வேண்டும், உணவு உற்பத்தியும் பாதித்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன். இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் உங்கள் ஆட்சி காலத்தில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நமது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கான தீர்மானத்தை ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறது. அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக பாரத ரத்னா விருது கொடுப்பதன் மூலம் இயற்கை விவசாயமும் பாரம்பரிய வேளாண் முறையும் உலகெங்கும் பரவ செய்யும். காரணம், பிரதமர் கொரோனா தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள், உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து விட்டது, ஆனால் இந்தியாவில் பொருளாதார உலகம் வீழ்ந்து விட்டது. இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள், சிறு குறு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர். அது மட்டுமல்ல, கொரோனாவில் உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உழவர்கள் கொடுத்தார்கள் என்று நம்மளை பாராட்டியவர் நமது பிரதமர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் கிசான் திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 60% நிலங்கள் குத்தகை விவசாயிகள், அவர்களுக்கும் கிடைக்கிற பயன் வருகிற வகையில் இந்த PM கிசான் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.